இந்த தேர்தலுக்கு முன்பாகவே கேட்கப்பட்ட கேள்விதான் இது. பெட்ரோல் டீசல் விலை என்ன, கேஸ் சிலிண்டர் விலை என்ன, இதெல்லாம் தானே ஒரு தேர்தலில் வேலை பார்க்கும். அதை தாண்டி 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருந்ததுன்னா எப்படி பாஜக தமிழ்நாட்டில் கரை சேரும்? இல்ல, பெட்ரோல் விலை சொல்லும் போது திமுக நண்பர் ஒரு 10 ரூபாய் குறைச்சிட்டாரு. 2014 73 ரூபாய் இருந்தது பெட்ரோல் விலை. இன்னைக்கு இந்தியாவில பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல 95 ரூபாய் 96 ரூபாய் இருக்கு. திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுக ஆளக்கூடிய தமிழ்நாட்டுல 100 ரூபாய்க்கு மேல இருக்கு. இதே பக்கத்துல பிஜேபி ஆளக்கூடிய புதுச்சேரியில 10 ரூபாய் கம்மியா இருக்கு பெட்ரோல் விலை. அப்போ 10 ஆண்டுகள்ல 20 ரூபாய் பெட்ரோல் உயர்ந்திருக்கிறது. ஆனா 2014 37 ரூபாய் பெட்ரோல் நாங்க விட்டுட்டு போனோம். 2014 காங்கிரஸ் எங்க கிட்ட மீண்டும் ஆட்சியை கொடுக்கும் போது 2 மடங்கு அதிகமா இருந்தது. 37 இருந்து 74 இருந்தது. நாங்க 20 ரூபாய் தான் 10 ஆண்டுகள்ல பெட்ரோல் விலையை உயர்த்தி இருக்கிறோம். 20 ஆண்டுகள்ல இன்ஃபிளேஷன் ரேட் என்ன, மற்ற விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, திமுக மேனிபெஸ்டோ வெளியிட்டு இருக்காங்க. அவங்க 68 பக்கம் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. நாங்க 76 பக்கம் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கோம். 76 பக்கத்துல முதல் 10 பக்கங்கள் கடந்த 10 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனைகள், என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்திருக்கோம், பின்தங்கிய மாநிலங்களுக்கு அடிப்படை கட்டமைப்புல எவ்வளவு முன்னேறி இருக்கிறது. உதாரணமா தமிழ்நாட்டுல ஜல் ஜீவன் திட்டம்ல எவ்வளவு லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஏனென்றால் நான் சொன்னது போல் அவர்கள் கொடுத்த பிரதான வாக்குறுதிகள்ல 22ல 13 கூட நிறைவேற்றவில்லை. 525 ஏதோ கொடுத்ததுல 20% கூட நிறைவேற்றவில்லை. 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க. இப்போ தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் தருவோம்னு சொல்றாங்க. அதனால பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை இல்ல நாங்க சமீபத்தில் பிரசன்ட் பண்ண பட்ஜெட் ஆகட்டும், இவர்கள் சொன்ன மாதிரி அன்ரியலிஸ்டிக் ப்ராமிஸ் எதையும் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை ஒப்பிடுறப்போ பிஜேபி தேர்தல் அறிக்கையில புதுசா எதுவும் சொல்லல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இருக்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. இல்ல, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்னைக்கு அவங்க சொன்னதை நிறைவேற்றி இருக்காங்க சொல்லுங்க. கர்நாடகால யுவ நிதி திட்டம் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. அதாவது வேலை இல்லாதவர்கள் அனைவருக்கும் மாதம் 3000 தருவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, கடந்த அகாடமிக் இயர்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1 வருஷத்துக்கு இந்த திட்டத்தை கொடுப்போம்ன்றாங்க. அப்போ அவங்க கொடுக்க தகுதி என்னன்னா, ஒரு அகாடமிக் இயர்ல வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் தான் கொடுப்போம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி இதை தெளிவா சொன்னாங்களா? வேலை இல்லாத எல்லாருக்குமே 3000 ரூபாய் மாசம் தரோம் தானே சொன்னாங்க. அதனால இவர்கள் சொல்லக்கூடிய 1 லட்சம் ரூபாய் வருஷம் தரோன்றது எதுவுமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்டே 45 லட்சம் கோடி தான் ஒரு வருஷத்துக்கு. அதுல 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஒரு திட்டத்துக்கு கொடுப்போம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த ஊர்ல வாக்குகளை அந்த கேள்வி இருக்கு. 1 லட்சம் ரூபாய் கொடுப்போன்றது அது வாக்குகளை ஈர்க்கும்ல. இல்லங்க, அவங்க மக்கள் இதை நம்புவதற்கு இதே மாதிரிதான் கடந்த தேர்தல் அறிக்கையில ஒரு குடும்பத்திற்கு மாதம் 5000 ரூபாய்னு 72,000 ரூபாய் அனைத்து குடும்பத்திற்கும் தரோம்னாங்க. ஆனா மக்கள் அவர்களை எதிர்கட்சியாக கூட உட்கார வைக்கவில்லையே. இவர்களுடைய திட்டம் எல்லாம் நமக்கு தெரியுமே. இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் திமுக தேர்தல் அறிக்கையும் என்னவென்றால் கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரோன்றாங்க. யார் அங்க கொண்டு போறது? முதல்ல இது மக்களை ஏமாற்றக்கூடிய அறிக்கைகள் மட்டும்தான் இருக்கே தவிர. கேட்டோம் திரு கோபண்ணா, இதே மாதிரி தான் போன வருஷமும் போன தேர்தலில் சொன்னீங்க 72,000 ரூபாய் கேரண்டி அப்படின்னீங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சா? இப்போ 1 லட்சம் ரூபான்றீங்க. நிதி எங்கன்னு கேட்க மாட்டாங்களா மக்கள்ன்றார்? இல்லை, நாங்கள் ஆட்சி காலத்தில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் 9% மேலான நாங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி மிகப்பெரிய அளவில் நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றதை யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? வளர்ச்சி 2 மடங்காக கூட்டுவேன் என்று மோடி பேசினார். 2019 ஆகஸ்ட் 15 டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி பேசுகிற போது 2024 ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரத்தை $5 டிரில்லியன் 5 லட்சம் கோடி டாலராக உலக நாடுகள் வரிசையில் 5வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு கொண்டு வருவேன். 390 லட்சம் கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை செய்து காட்டுவேன் என்று மோடி வாக்குறுதி கொடுத்தார். 2024 தேர்தல் வந்துவிட்டது.
இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? இலக்கை 2026-27க்கு தள்ளி வைக்கிறார். அதன் மூலம் 3வது முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைகிறப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி 50 லட்சம் கோடி ரூபாய். நாங்கள் பதவி விழுகிற 2014 100 லட்சம் கோடி ரூபாயாக நாங்கள் உயர்த்தி காட்டினோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை. ஆனால் 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக 2024 200 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு 173 லட்சம் கோடி ரூபாய் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இருமடங்காக கூட்டவில்லை. தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுவதில்லை. இன்னைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி பேசுகிற மோடி அவர்களே, பாஜகவினரே, இந்தியாவில் இருக்கிற தனிநபர் வருமானம் என்ன? 1,72,000 ரூபாய். அது உலக நாடுகள் வரிசையில் தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் பார்த்தால் 138வது இடத்துல நாம் இருக்கிறோம். இன்னைக்கு வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் பேசக்கூடாது. தனிப்பட்ட இந்தியருக்கு என்ன லாபம் என்று பாருங்கள். ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக நாட்டை மாற்றி இருக்கிறோம். 3வது பொருளாதாரமாகணும்னா மோடி கோட்டு போடுங்க. இல்ல, அந்த பொருளாதாரம் இவர்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறிப்பிட்ட சில கோட்டீஸ்வரர்கள் சொத்து குவிப்பதற்குத்தான் பயன்பட்டதே தவிர ஏழை எளியவர்கள் பயன்படுவர்கள் அளவுக்கு அந்த இலக்கு அடையல. சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் ஆக்ஸ்ஃபாம் 2023 வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் 10% மொத்த சொத்து மதிப்பில் 77% சொத்துக்களை குவித்திருக்கிறாங்க. இவர்கள் யார்? இந்த கார்ப்பரேட்டுகள் யார்? மோடியினுடைய நண்பர்கள், தேர்தல் பத்திர நன்கொடை வழங்கியவர்கள். அதே நேரத்தில் 50%, அதாவது 67 கோடி மக்கள் இந்தியர்களின் சொத்து மதிப்பில் 3% தான் சொத்து சேர்த்திருக்கிறார்கள். ஆக சமநிலைத்தன்மை இல்லை. குறிப்பிட்ட சில கார்ப்பரேட்டுகள், தொழிலதிபர்கள் சொத்து குவிப்பதற்கு தான் பாஜக ஆட்சி பயன்படுத்ததே தவிர சாதாரண ஏழை எளிய மக்கள் பயனடைகிற வகையில் இந்த ஆட்சி இல்லை. அதனால்தான் இன்றைக்கு வறுமையில பார்த்தா இன்னைக்கு 107வது இடத்துல இருந்தோம், இன்னைக்கு 111வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். உலக பசி குறியீட்டின் அறிக்கையின்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாடுகள் வரிசையில் வறுமையில் வாடுகிற பட்டினியில் இருக்கிற நாடுகளில் நாம் 111வது இடத்தில் இருக்கிறோம். இதை விட அவமானம் என்ன இருக்க முடியும்? கேட்போம். நான் திரு பொங்கலூர் மணியன் அவர்கள்ட்ட இங்கே மத்தியில் நாங்கள் என்ன பண்ணணும்னு பாஜகவும் காங்கிரஸோ இல்லை திமுகவோ இதில் மோதிக்கொள்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் பிரதமர் வேட்பாளர் யார்? வெற்றி பெற்றா யார் ஆதரிப்பீங்க? எந்த அரசு அமைவதற்கு உறுதுணையாக இருப்பீங்க? அப்படின்ற இவ்வளவு கேள்வியும் அதிமுகவை நோக்கி இருக்கப்போ தான் முதலமைச்சர் கேட்குறாரு, எதுக்காக தேர்தலில் போட்டியிடணும்னு தெரியாமலே அதிமுக போட்டியிடுது அப்படின்னு. அந்த கேள்விகள் நியாயம் இல்லைன்னு பார்ப்பீங்களா?